கோவை மாநகர காவல் ஆணையர் அவர்களோட உத்தரவின் பேரில் சென்ற வாரம் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்க இடத்துல அதிகாலையில் நம்ம ஒரு ஸ்டாம்பிங் ஆபரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த திடீர் ஆய்வு அதனோட நோக்கம் என்னன்னா, கல்லூரி மாணவர்களிடையே மற்றும் பொதுமக்களிடையே இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கஞ்சாவுக்கு அடுத்த நிலையான சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மெத்தம்பெட்டமைன், LSD லைசர்ஜிக் ஆசிட், டைஎத்திலமைட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே சிந்தட்டிக் ட்ரக்னு சொல்லுவோம். இதனுடைய பர்பஸ், இதனுடைய இம்பாக்ட் என்னன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், உங்களுடைய மத்திய நரம்பு மண்டலத்தையே போய் நேரடியாக பாதிச்சு அந்த குறிப்பிட்ட நபர் மிக குறைவான குவான்டிட்டி எடுத்தாலும் கூட, அதாவது ஒரு கிராம் மெத்தபெட்டமைனை 20 டைம்ஸ் 25 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஒரு 24 ஹவர்ஸ் அவர் முழு போதையில் இருப்பார். ஹலூசினேஷன் சொல்லுவாங்க, ஒரு மாதிரியான போதையில் இருப்பாரு. இந்த பழக்கம் இப்ப சமீப காலமா அதிகமா கல்லூரி மாணவர்கிட்ட இருக்கிறதால நம்ம சென்ற வாரம் ரெய்டு அடிச்சோம். அதுல கிடைச்ச தகவல் மற்றும் காவல்துறையோட உளவு பிரிவு, காவல் நிலையங்கள்ல ஆய்வாளர்கள் அவங்க சேகரித்த விவரங்களின் அடிப்படையில் தொடர்ச்சியா புலனாய்வு பண்ணோம். அந்த புலனாய்வின் அடிப்படையில் 2 நாட்களுக்கு முன்பு இந்த போதைப் பொருள் விற்பனை சம்பந்தமாக மிதுன்ராஜ், நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த மிதுன்ராஜ் ஒருத்தவர், ரெண்டாவது கோகுல், கோவை காலப்பட்டியை சேர்ந்த கோகுல், அவங்ககிட்ட இருந்தும் மெத்தம்பெட்டமைன் என்ற சிந்தட்டிக் ட்ரக்கை பறிமுதல் பண்ணி அவங்க மேல வழக்கு பதிவு செய்து அவங்கள கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருக்கோம். இந்த வழக்கோட முக்கியத்துவம் என்னன்னா, அந்த ஒருத்தவங்களோட கோவை பகுதியில் விற்கிறவங்கள மட்டும் நம்ம வாங்கி அரெஸ்ட் பண்ணி போடாம, இவங்க யார்கிட்ட இருந்து மொத்தமா சரக்கு வாங்குறாங்க அப்படின்றத மறுபடியும் தீவிரமா விசாரிச்சு இந்த புலனாய்வை இன்டெப்தா கொண்டு போனோம். நெக்ஸ்ட் லெவலு இந்த வலைப்பின்னல கண்டுபிடிக்கணும். நம்ம விற்கிறவங்க வாங்குறவங்க மட்டும் கேஸ் போட்டுட்டு இருந்தா இது நிக்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த வலைப்பின்னல் கண்டுபிடிக்கிறதுக்காக தனிக்குழு அமைச்சிருந்தோம். 3 தனிப்படை அமைச்சு இதை தொடர்ச்சியா விசாரணை பண்ணதன் அடிப்படையில் கேரளா மற்றும் ஊட்டி, இந்த ஊர்ல இருந்து நம்மளுக்கு சரக்கு வாங்கி கோவை மாநகரத்தில் சப்ளை பண்றவங்களையும், பிளஸ் இவங்க எங்க வாங்குறாங்கன்னு அடுத்த புலனாய்வு பண்றப்ப பெங்களூர், ஹைதராபாத் அப்படின்னு இந்த வலைப்பின்னல் நீண்டுகிட்டே போச்சு. அந்த இடத்துல நம்ம புலனாய்வு பண்ணி விசாரணை பண்ணி இது சம்பந்தமா தற்போது இன்றைக்கு 7 பேரை, அஸ்வின், ரியாஸ், அமல், அப்துல் சலீம், அன்சாத், அசாருதீன் ஆகிய நபர்களை இப்ப நம்ம விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு அவங்ககிட்ட இருந்து இதே மெத்தம்பெட்டமைன் பிளஸ் LSD இந்த ட்ரக்ஸை கைப்பற்றி இருக்கோம். இப்போ இது வரைக்கும் கைப்பற்றின ட்ரக்ஸோட மொத்த மதிப்பு சுமார் 6 லட்சம். 69 கிராம் மெத்தம்பெட்டமைன் கைப்பற்றி இருக்கும். 50 கிராமுக்கு மேலே போனால் இது கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம், வணிக நோக்கிற்காக. ஸோ கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்றப்ப இவங்களோட சிறை தண்டனை அதிகமாகும். பிளஸ் 20 LSD ஸ்டாம்ப்ஸ் 20, 2 காரு, 1 இருசக்கர வாகனம், 9 செல்போன், நீங்க பார்த்திருப்பீங்க டிஸ்பிளேல. இதை கைப்பற்றி இருக்கோம். இல்ல இன்னொரு முக்கியத்துவம் இருக்கு. இது இது வரைக்கும் நம்ம வித்தவங்களை வாங்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்கெல்லாம் யார்கிட்ட வித்தாங்கன்ற டீட்டெயிலு ஃபர்தரா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதை வாங்கி கன்சியூம் பண்றவங்க கன்சியூமர்ஸ் யாருன்னா காலேஜ் பசங்க பிளஸ் ஒர்க் பண்ற பப்ளிக்ஸ். ஏன்னா போதைப் பொருள் பயன்படுத்துறது குற்றம். ஸோ இவங்கெல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கி யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்ற டீட்டெயிலை எக்ஸ்டென்சிவா எடுத்துட்டு இருக்கோம். அவங்களையும் கட்டாயம் சட்டப்படி நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும். அதனால பொதுமக்களோ கல்லூரி மாணவர்கள் தயவு செஞ்சு இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்க வேணான்னு இதன் மூலமா கேட்டுக்கிறேன். நன்றி. இல்லை, அது இப்போதைக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த டீட்டெயில் எடுத்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்குலாம் யூஸ் பண்றாங்களோ அந்த எக்ஸ்டென்சிவா நம்மளோட புலன் விசாரணையும் போய் கட்டாய நடவடிக்கை இருக்கும். இப்ப நம்மளுடைய புலன் விசாரணையில நம்ம போயிருக்க செயின்ல ஹைதராபாத், பெங்களூர் நம்மளுக்கு தெரிய வருது.
புலன் விசாரணை தொடரும் பட்சத்தில் வேற எங்கெங்க இருந்தெல்லாம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி சரக்கு சப்ளை ஆகுதுன்றதையும் பார்த்தோம். போத் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஐடி ரெண்டுமே இருக்காங்க. ஸோ அதனால நம்ம எக்ஸ்டென்சிவா இப்போ புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம காவல் ஆணையரோட பீட் சிஸ்டம் பிளஸ் எக்ஸ்டென்சிவ் ரைடு ஸ்பெஷல் டீம் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த வந்து கண்ட்ரோல்லாம் டோட்டலாக குறைஞ்சிட்டு வருது. அதனோட நடவடிக்கை தான் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை பிடிச்சிருக்கோம். இப்போ ஆமாம், இவங்க எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பு அதேமாதிரி பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஜிபே பண்ணுறாங்க. இவங்க ஆர்டர் போடுறது எல்லாமே வாட்ஸ்அப்பு டெலிகிராமில் ஆர்டர் போடுறாங்க. அதனால வெளியில் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க தகவல் தொழில்நுட்பத்தில் குற்றம் எங்கே செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் கண்டுபிடிக்கக்கூடிய தகுதியும் அதுக்கான ஆற்றல் அதுக்கான டெக்னிக்கை வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதன் மூலியமாக தான் இப்பயும் நம்ம ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்.